ஹலோ ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. பார்த்தீங்களா, இவர் வந்து தீவிர ரஜினிகாந்த் ஃபேன்னாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ இவ்வளோ டாட்டோ போட்டு வச்சுருக்கீங்க? எல்லாம் ஒரு ஆசை தான். வீட்டிலலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? வீட்டில் சொல்கிறத நம்ம என்ன கேட்கலாம். ஹீஸ் மிஸ்டர் ஜானி. எனக்கு வந்து ஜானி ப்ரோவை ரொம்ப வருஷமாக தெரியும். நம்ம ஹார்லி வச்சுருந்ததுலேருந்து நம்ம ரைட்லாம் ஒன்றா பண்ணியிருக்கோம். காஃபி டேக்கு அடிக்கடி போவோம். ஸோ அது ஒன்று தான் நாங்கள் பண்ணுற ஒரே உருப்படியான வேலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெருசாக வண்டியெல்லாம் போகிறதில்ல. ஓகே பிரதர், வெல்கம் டு மதராசி விலாக்ஸ் ஒன்ஸ் அகெயின். எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற முதல் கேள்வி, ஒய் ஹார்லி குண்டு பையன்? எஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹார்லி தான் வச்சுருந்தீங்க. நீங்கள் உங்களுடைய ஹார்லி ஜேர்னிஸை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நிறையா பேர் கேட்பாங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில், இவர் வந்துட்டு 20 லட்ச ரூபாய்க்கு வண்டி ஓட்டுறாரு, இவர் என்ன பண்ணுறாருன்னு முதல்ல சொல்லுங்கம்பாங்க. அதுக்கு நம்மளும் விடை கொடுத்துருவோம். ஸோ இவரே சொல்லிடுவார். ஓகே, ஸோ இந்த ஜேர்னிலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஹார்லி டேவிட்சன் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ட்ரீமாக தான் இருந்துச்சு. ஸோ 2013 ஃபர்ஸ்ட் ஹார்லி டேவிட்சன் வாங்கினேன், விச் இஸ் ஸ்ட்ரீட் 750. ஸோ ஐ ஹேட் இட் ஃபார் அபவுட் 3 years. அந்த 3 yearsல வந்து அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக ஹார்லி டேவிட்சனோட அந்த க்ரேஸ் மக்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஆமாம், மவுஸ் அப்புறம் அதோட கம்ஃபர்ட் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 years தென் ஐ வாஸ் லைக், சரி ஓகே நம்ம ஏன் அப்கிரேட் பண்ணக்கூடாது. தென் ஐ ஹேட் 3 options: ஸ்ட்ரீட் பாப், ஃபேட் பாப் அண்ட் ஃபேட் பாய். ஸோ அப்போ ஃபேட் பாய் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் லாஸ்ட் சீரீஸ். இந்த மாடலில் இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் வந்தது வந்து அந்த நியூ சீரீஸ் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் பேட்ச்சு. 2016 வாங்கினேன். ஸோ 2016 வாங்கும்போது சரி ஓகே நிறைய பிளான் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். ரைட்ஸ் வந்து சென்னை குரூப்போட ரைட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அன்டில் இந்த லாக்டவுன் வரைக்கும் ரெகுலர் ரைட்ஸ் இருந்துச்சு. ஸோ மெயின் வந்து பேஷன் தான். ஸோ ஐ ஆம் மோர் பேஷனேட் அபவுட் பைக்ஸ். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து கார் வேணுமா இல்லை பைக் வேணுமா அப்படின்னு கேட்டால் பைக் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லேண்டட் அப் இன் ஃபேட் பாய். அண்ட் அகைன் ஃபேட் பாய் வாங்கி இப்போ இட்ஸ் பீன் 3 years. ஸோ இன்னும் அந்த ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. டெஃபினட்டாக வேறு பைக் வாங்குவீங்களா அப்படின்னா வாங்குவேன். பட் ஆனால் இதை வந்து செல் பண்ண மாட்டேன். இதை தான் நான் வச்சுருப்பேன் கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ நம்ம கேட்ட கேள்வியை மறந்துட்டார். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கரெக்டாக இவ்வளோ எஸ்ஏ மாதிரி சொல்லாமல் கரெக்டாக திருக்குறள் மாதிரி 2 வரியில் சொல்லுங்கள். ஓகே, ஹெச்ஆர். இப்போ வந்து ஐ ஒர்க் ஃபார் அ கார்ப்பரேட். ஐ ஹாவ் அபவுட் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் தான் படிச்சிங்களா ப்ரோ? இல்லை, பிகாம் எம்பிஏ. நல்ல விஷயம் பண்ணார். இன்ஜினியரிங்லாம் படிச்சிடாதீங்க, படித்தா வேலை கிடைக்காது. ஓகே பிரதர், நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த வண்டியோட இதை பற்றி பார்த்தலாம். நான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வண்டியில் மற்ற ஹார்லிகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ஃபஸ்ட்டு சரிங்களா? ஸோ மற்ற ஹார்லிஸ்லாம் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், பேக் பெயின் வரும், அதெல்லாம் ஓகே. ஸோ இந்த வண்டியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஜினே வந்து சுத்தமாக வைப்ரேட் ஆகலை. மற்ற ஹார்லிகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் சொல்லுங்களேன். மெயின் அட்வான்டேஜ் ஆர் ப்ளஸ் நான் பார்த்தது வந்து ஆஸ் யூ செட், வைப்ரேஷன் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் பாபெல்லாம் பார்த்தாச்சுன்னா இன்ஜின் வந்து இப்படி உதறும் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அந்த இதெல்லாம் இதில் எதுவுமே இருக்காது. நான் என்னோடய ஹோம் டவுனுக்கு நான் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 2-3 times நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சோலோ ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருந்ததில்லை. ஒரு ரோட்டில் ஒரு கப்பலில் போன எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்டு டார்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் க்ரூசர் ஹார்லியில், சாஃப்ட் டெயில். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் ஹார்லி. ஸோ அதனால அந்த ரைட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே வந்து ஸ்டக் ஆனதில்லை. ஸோ அதனால் அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வண்டியும் வந்து பக்காவாக இருக்குது. ஓகே, நீங்கள் மெயின்டெனன்ஸ்னு சொன்னோன்னே எனக்கு வந்து மெயின்டெனன்ஸை பற்றி கேட்கணும்னு தோணுது. இவ்வளோ பெரிய லாரி மாதிரி இருக்குது பிரதர் இந்த வண்டி, கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட லாரி ப்ரைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய டேங்க் போட்டி சோதிக்கிறாங்க பாஸ். ஓகே, ஒரு லாரி மாதிரி இருக்கிற வண்டி உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகுது? ஸோ மெயின்டெனன்ஸ் நான் என்ன கேட்குறேன்னா, லைக் சர்வீஸ் இன்டர்வல்ஸ் இது எப்படி ஒரு க்ரோமெல்லாம் இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க? அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். நீங்கள் எனக்கு சர்வீஸ் இன்டர்வல்ஸும் இந்த க்ரோம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இதோட சர்வீஸ் இன்டர்வல்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எய்தர் இட் இஸ் 1 year ஆர்
8,000 kilometers to 10,000 kilometers, whichever comes first. So in general பழைய பைக் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எவ்ரி இயர் தான் நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து 10,000 kilometers கிளாக் பண்ணுறது இல்லை இப்போ ரீசெண்ட் டேஸில். ஸோ அதனால் எவ்ரி இயர். அண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வெறும் ஆயில் சர்வீஸ். ஸோ தேர் இஸ் நோ ஃப்ரீ சர்வீஸ் கான்செப்ட் இன் ஹார்லி. ஸோ அதனால் இதில் வந்து நமக்கு வந்து இட் இஸ் ஃப்ரம் த டே ஒன் இட் இஸ் அ பெய்ட் சர்வீஸ். ஸோ எனிதிங் தட் யூ டூ, எனிதிங் தட் யூ சேஞ்ச், இட் பெய்டு. ஸோ இதில் வந்து அண்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மினிமமாக ஆயில் சர்வீஸ்க்கு இட் வில் சார்ஜ் அபவுட் 8 to 10K. அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஃபார் அ இயர். திஸ் இஸ் பியூர்லி ஆயில் சர்வீஸ் ஒன்லி. இதை தவிர எது சேஞ்ச் பண்ண போயாச்சுனாலும் இட்ஸ் அன் அடிஷ்னல் காஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இது பிரேக் பேட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணேன். இட் கேம் அப் டு 4 to 5 ஃபார் 4 to 5,000 ஃபார் ஒன் சிங்கிள் டயர். ஃப்ரெண்டு நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து ஐ ஹேட் டு பே அபவுட் 4 to 5K. ஸோ தட்ஸ் ஆன் த சர்வீஸ். அண்ட் அதர் தேன் தட் இஃப் ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் த மெயின்டெனன்ஸ், சாரி த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் த பைக், அது வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது பொறுத்து தான். என்ன ரெகுலர் இன்டர்வெல்லில் க்ளீன் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் வந்து எந்த ரைடு போயிட்டு வந்தாலும் ரைடு போயிட்டு வந்து ஐ லெட் த வெஹிக்கிள் கூல் டவுன். ஸோ அது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கனால அந்த டைமில் நம்ம வந்து வி கேனாட் டச். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து வி ஹேட் டு க்ளீன். ஸோ நான் வந்து இது பண்ணுவேன். யூஸ்வலாக வந்து தண்ணி வந்து அடித்து நான் ஸ்ப்ரே பண்ணி நான் க்ளீன் பண்ண மாட்டேன். ஸோ ஐ கீப் 2 towels. இது மைக்ரோ ஃபைபர் கிளாத். ஒன்று வந்து வெட் ஃபுல்லாக வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ண விட்டுட்டு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தென் வித் அ ட்ரை டவல். ஸோ அதுதான் வந்து யூஷுவல் ப்ராக்டிஸ். இன் அடிஷன் டு திஸ் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டூ டீட்டெயிலிங். கொடுத்தாச்சுன்னா மினிமமாக ஒரு 3-4 hours டைம் ஆகும். ஸோ ஃப்ரம் வாட்டர் வாஷ், அதுக்கப்புறம் க்ரோம், அதுக்கப்புறம் பெயிண்ட் பார்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும். அண்ட் இந்த அளவுக்கு மெயின்டைன் இட்ஸ் அ 3-year-old வெஹிக்கிள். ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பைக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பைக் அழகாக இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். அவ்வளோதான். வெரி ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் சொன்னார். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பைக்கு. ஓகே விடுங்க பிரதர், நீங்கள் 2013 ஹார்லி யூஸ் பண்ணுறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த செயின் கட் ஆயிருக்கா? கட்டானது இல்லை, இது வரைக்கும் இல்லை. நம்ம முன்னாடி விலாகில் சொல்லியிருந்தோம், எல்லா ஹார்லி ஓனர்ஸையும் கேட்குறதா, இது வரைக்கும் உங்கள் ஹார்லியில் அந்த பெல்ட் வந்து கட்டானதே கிடையவே கிடையாது. ஸோ அதனால் பெல்ட் ட்ரைவ் இஸ் ஒன் எக்ஸலண்ட். அண்ட் இந்த வண்டியோட டார்க்குங்க 135 Nm ஆஃப் டார்க்கு சூப்பர் பைக்ஸை விடலாம் அதிகம். இல்லை இதில் வந்து நான் வந்து 180 வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஐயோ, ஹெவி பிரீத்தர்லாம் போடுறீங்களா? இந்த இதுலேயே வந்து 180 வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமும் போகும், பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் டபுள்ஸில் இருந்ததுனால அதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்கலை. ஸோ வைஃப், ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்கலை. ஸோ 180 km/h வரைக்கும் போயிருக்காரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து 200 வரைக்கும்லாம் போகக்கூடிய வண்டி தான். அந்த 180 km ஸ்பீடில் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது விண்ட் பிளாஸ்ட் தெரிஞ்சுதா? இல்லை, சுத்தமாக. எஸ்பெஷலி வந்து இது போட்டிருக்கிறதுனால, விண்ட் டிஃப்ளெக்டர்ஸ் போட்டிருக்கனாலையும் விண்ட்ஷீல்ட் போட்டிருக்கனாலையும் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஹெல்மெட் இது வந்து வைசர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் ஓட்டுவேன். ஹெல்மெட் ஓப்பன் எனக்கு ரொம்ப சூடாக இருக்கும், சஃபகேட்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த விண்ட் பிளாஸ்ட்டே இருக்காது. எனக்கு வந்து பேசிக்காக அந்த ஹெல்மெட்டோட கான்செப்ட் வந்து அதில் பட்டு அதில் இருக்க வென்ட்லோடி நமக்கு வந்து உள்ள ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ நமக்கு இதில் வந்து அந்த இது ஃபுல்லாக விண்ட் பிளாஸ்ட் இதுலேயே ஸ்டாப் ஆகிறதுனால நமக்கு வந்து சோக் ஆகும். ஸோ அதனால இது போட்டாச்சுன்னா இன்ஃபேக்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு தான் நான் ஓட்டுறேன். ஸோ அவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் சுத்தமாக இருக்காதுன்றாரு. ஓகே. அண்ட் மெயின்டெனன்ஸ் வைஸ் நம்ம கேட்ட வரைக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி ஆயில் சர்வீஸ் ஆயில் மாற்றுவாங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றுவாங்க, வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் இப்போ 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய். அதுக்கு மேலே மேக்ஸிமம் இந்த வண்டியில் போகிறது எது தெரியுங்களா? டிஸ்க் பேடு மட்டும்தான் போகும். அதுவும் 4,000 3,000 அந்த ரேஞ்ச் தான். மற்றபடி டயர்ஸ் யூஸ்வலாக போகிறது. பிரதர், டயர்ஸ் பின்னாடி சைஸு 200 இல்லை, அது இப்போ வர வண்டிக்கு வந்து 240 செக்ஷன் வருது. இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்க்குறப்போ ரெண்டுமே 18 inches தான். பேர் ஆஃப் டயர்ஸ் வில் காஸ்ட் ஒரு 35, அதாவது 35,000 ரூபாயிலேருந்து ஒரு 40,000 ரூபாய் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஃபேட் பாப்னே சொல்லி ஃபேட் பாய் வர மாட்டேங்குது. அதனால் நான் இந்த வண்டிக்கு வந்து குண்டு பையனே பேசிடுறேன். ஸோ இந்த குண்டு பையனோட டயர்ஸ் வந்து 35 40 வரைக்கும் வரும். ப்ளஸ் டயர் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதோட கிலோமீட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ரைட். இப்போ ஒரு ஆவரேஜாக இப்போ என்ன மாதிரி ஆளுங்க ஓட்டினாங்கன்னா ஒரு 15,000 கிலோமீட்டரில் ரீப்ளேஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆகிடும் இல்லையா? ஓகே. ஸோ இவர் வந்து கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக ஜாலியாக போகிற ஆள். இவர் ஓட்டுறாரு அப்படின்னா ஒரு 20,000 ஒரு 25,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கும் பாருங்கள், ஹார்லியில் ஒரு
நம்ம எந்த சூப்பர் பைக் ஓனர்ஸ்ட்டை கேட்டாலும் எனக்கு அவ்வளோ செலவாகுது இவ்வளோ செலவாகுதும்பாங்க. பட் ஹார்லி வந்துட்டு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது பாட்டுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் போயிட்டே இருக்கும். அண்ட் கம்மிங் டு தி சூடு ஆஃப் தி குண்டு பையன், பயங்கரமாக சூடு அடிப்பாரா? ரொம்ப சூடாக தான் இருக்கும் அது. யூ ஹாவ் டு லிவ் வித் தட், நத்திங் டூயிங். ஸோ இதோட வாழ பழகிக்கும், கொரோனா மாதிரி கொரோனாவோட வாழ பழகிக்கும்ன்ற மாதிரி ஹார்லி டேவிட்சனாலே சூடு வந்து இப்படி அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கம்மிங் டு தி மைலேஜ் பிரதர், இந்த வண்டியோட ஹானஸ்ட் மைலேஜ் சொல்லுங்கள். ஐ ஜஸ்ட் நீட் தி கரெக்ட் நம்பர்ஸ். 12 to 15. அப்போ நான் சொன்னது கரெக்டு தான். நான் ஓட்டுற ஓட்டுக்கு 10 கிலோமீட்டர் வரும்னு நான் சொன்னேன். ஸோ இவர் ஓட்டுறதுக்கு ஒரு 12 to 15 வருது. ஹைவே போனால் மேபி ஒரு 17 மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டினா 10 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ஹைவே போனால் ஒரு 17 வர வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதராசி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another vlog. Take care. Bye bye.